உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானும் அம்மா சமையல் மீனாட்சி. எல்லாம் இன்னும் 2 days தான் தம்பி. எங்க போறோம் இப்ப நம்ம? ஊட்டிக்குன்னு வந்துச்சு வாயில. இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குது. எது தொடங்கினாலும் வெள்ளிக்கிழமை தொடங்கினா நல்லா இருக்கும். என்னோட சென்டிமெண்ட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தம்பிக்கு ஃபீஸ் கட்டிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் அங்கே விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவனோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தோட முதல் படியை எடுத்து வைக்க போகிறாரு. எல்லாரும் இவருக்கு ஆல் த பெஸ்ட்டு சொல்லுங்கள். இவர் நல்லா படிக்கணும், நல்ல அறிவோடு இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள் மெயினாக இருக்கணும். இது எல்லாமே யோகனுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நீங்களும் வேண்டிக்கங்க, நானும் வேண்டிக்கிறேன். தம்பியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. படிக்கணும் சத்தியம் கிட்ட சொல்லு, நான் நல்லா படிக்கணும். இன்னைக்கு ஸ்கூல் போகிறேன் நான். சொல்லு. ஆமா, கூடவே இருங்க, என் கூடவே இருங்க. சொல்லு. நேத்து தான் பிறந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அவரை ஜாயின் பண்ண போறோம். அம்மாக்கு அழகா வருது. சந்தோஷமா அனுப்பணும். இது ஃபீஸ் தான்டா கட்ட போறோம். வாடா போலாமா? ஐயோ வா போலாம். சோ இங்க பாருங்க எங்க போற இப்ப. என்ன பண்ண போறோம் ஸ்கூலுக்கு? ஜம்பிங்கா? சரி ஓகே போலாமா? படிக்கலாம். ஸ்கூல் போயிட்டு ஓகேவா? ஸ்கூல் போய் படிக்கணும். விளையாடணும். இந்த 3 month விளையாடணும், அப்புறம் படிக்கணும். ஓகே ஓகே. இந்த 3 month விளையாடணும், அப்புறம் தான் படிக்கணும். ஜம்பிங் பண்ணலாம். போலாமா? ஓகே ஓகே. நம்ம தம்பியை சேர்க்கறதுக்காக ஸ்கூல் போயிட்டு வந்துட்டோம். சும்மா கொஞ்ச நேரம் உட்கார வச்சு கூப்பிட்டு வந்துட்டோம். இனிமேல் புதன்கிழமை தான் அனுப்ப போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம அனுப்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி நவமி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். புதன்கிழமை ஸ்கூல் போகிறீங்களாடா? வெட்னஸ்டே. சரி, என்னெல்லாம் கொண்டு போகணும்? பாத்திரம் எதுக்கு? பாத்திரமா தேய்க்க போற? ஸ்கூல்ல போய் படிக்க போறியா, பாத்திரம் தேய்க்க போறியா? தேய்க்க மாட்டியா? சரி ஓகே. குட் பாயா இருப்பியா? என்னெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லு. என்னெல்லாம் பண்ணக்கூடாது ஸ்கூல் போயிட்டு? ஸ்கூல் போயிட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது சொல்லு. யோகன் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அவ்வா? யாரையும் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, ஃபைட் பண்ணக்கூடாது, குட் பாயாக இருக்கணும். அப்பா கூட ஃபைட் பண்ணு வீட்டுக்கு வந்து. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஃபைட் பண்ணக்கூடாது. ஓகே. டீச்சரை ஃபஸ்ட்டு அடிக்கக்கூடாது. ஆமாம், முதல் நாளே போயிட்டு வந்து மிஸ்ஸை வேறு அடிச்சுட்டு வந்துட்டாரு. அவங்க தூக்குனாங்க. அதாவது கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். சரி நாளைக்கு வந்து விளையாடு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்குள்ளே ஒரு கோவம் வந்துடுச்சு. மிஸ் எல்லாம் அடிக்கக்கூடாது, சரியா? குட் பாயாக இருக்கணும். ஓகே. ஸோ இன்றைக்கி என்னங்கம்மா பண்ண போகிறோம்? 12 மணிக்கு லஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. இன்றைக்கி மண்டேன்றதுனால காலையிலேருந்து ஒர்க்கு 11:30 தான் ஆகுது. 11:30 ஆகுது. ஓகே. என்னங்கம்மா, வெஜ்ஜா? ஆமாம். என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து கீரை வந்து முருங்கைக்கீரை குழம்பு வைக்க போகிறேன். இந்த வாழைக்காய் வந்து வேக வச்சு நான் வந்து தோல் எடுத்து இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். சொரா புட்டு பண்ணுற மாதிரி இந்த வாழைக்காய் புட்டு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு வறுவல், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த மந்த்து ஒரு 2 குட் நியூஸ் வந்து நம்ம வந்து இருக்குது.
ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா ரொம்ப நாளாக வாங்கணும், அதாவது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பொருள் மெஷின் வந்து அந்த தொக்கு செய்கிற மிஷின் வந்து வேணாம், நம்ம அதே மெத்தட்லேயே பண்ணலாம் ட்ரெடிஷ்னலாக அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ நமக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக எங்களால் அந்த குண்டானில் வச்சு அந்த அளவுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. பண்ண முடியலன்றத விட கிண்ட முடியல, கை வந்து ரொம்ப வலிக்குது. அதனால் சரி அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நிறைய அவர் அந்த வாங்கின இடத்துலையே நாங்கள் கேட்டோம், சூப்பராக இருக்குமா, உங்களுக்கு டக்குன்னு வேலை ஆகிடும் அப்படின்னாங்க. அதனால் வாங்கி நம்மளால் அங்கே ஏற்ற முடியல, இங்கேயே வச்சுருக்கோம். அங்கேருந்து ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அனுப்பிச்ச உடனே எடுத்துன்னு போய் மேலே செக் பண்ணிடலான் இருக்கோம். செக் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆரம்பிச்சிடலாம். எஸ், அதனால தொக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நூடுல்ஸுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்தது ரொம்ப நாளாக. இப்போ ஸ்டாக் வந்துடுச்சு, மில்லட் நூடுல்ஸ் அண்ட் மில்லட் பாஸ்தா. ஸ்கூல் வந்து ஓப்பனிங், பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது தான் அதெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அவசரமாக செய்யறதுக்கு. அதனால் நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். நீங்கள் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஆமாம், ஸோ இது எல்லாமே இருக்குது அவைலபிள், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இங்கே வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்காங்க லட்சுமி. ஓகேங்கம்மா. இப்போ ஃபஸ்ட்டு கீரையா? ஆமாப்பா. அதுக்கப்புறம் தக்காளி. எதுக்குங்கம்மா இது? இது கீரைக்குப்பா, முருங்கைக்கு. என்னென்ன போட்டிருக்கீங்க? வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன். இப்போ பச்சை மிளகா ஒரு 5-6 போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எவ்வளோ போட்டிருக்கீங்க? ஒரு 2 வெங்காயம் 4 தக்காளி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் இது காரமே இல்லை, அதனால் 10லேருந்து ஒரு 12 மிளகா போடுறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 ஸ்பூன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். இது முதல் வேகட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அப்படியே முழுசாக தான் போட்டு இது பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. தனியாக விளையாடிட்டு இருக்கேன் பாருங்க ஒருத்தர். என்னதுப்பா அது? ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணுமா அதை? எது? அதான் உங்கள் ஸ்கூலா? ஓ, எதில் போவ ஸ்கூலுக்கு? எதுலம்மா போவ? எப்படி போவ ஸ்கூலுக்கு சொல்லு பார்க்கலாம். இதில் போவியா? ஐயோ கடவுளே. இது வந்து தம்பிக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி. இது நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு இது மாதிரி சத்தாக கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இதில் என்னெல்லாம் போடுறேன்னு பாருங்கள். இப்போ தண்ணி வந்து இவ்வளோ தண்ணி வேண்டாம், இந்த அளவுக்கு தண்ணி. என்னது? ஏன் உனக்கு டீ வேணுமா என்ன? பாருங்க, 2 பச்சை மிளகா. இதை வந்து காரம் இல்லாதனால 2 போடுறேன். அதே காரம் இருக்குன்னா 1 போட்டுங்க. ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. டம்ளர் கொடுமா. பெருங்காயம் வந்து இத்தனோண்டு. இப்போ இதை வந்து அகரா பிளண்டரில் தான் போட்டுக்கிறேன். இது எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இலை ஒன்று போட்டுருங்க. ஓட்டை இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட எண்ணெய் தடவிட்டு ஊற்றிக்கலாம். அப்படியே அரைக்க வேண்டியது அப்படியே இதில் ஊற்ற வேண்டியது. இப்போ இதை மூடிடலாம், அது பாட்டுன்னு வேகட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த கீரை, முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன பீஸ் புளி போட்டிருக்கேன். ஒரு கிண்டிடுவோம். இது கொஞ்சம் வேகட்டும். பருப்பு வேக வச்சிருக்கோம், இந்த பருப்பையும் சேர்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காவை வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன். சொரா புட்டு பண்ணுற மாதிரி இதை பண்ண போகிறோம். கொட்டிட்டானா? வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதிலையே நம்ம உப்பும் சேர்த்து, உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு. இது நம்ம சொராப்புட்டில் எப்படி பிணைஞ்சி வச்சுப்போமோ அதே மாதிரி இதை பிணைஞ்சி வச்சுக்கணும். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது, நல்லாயிருக்கும் இது. இப்போ பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் நம்ம சிக்கன் 65 மசாலா தான் போடுறோம். இது மேலே கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி தூவிடுவோம்.
அதுக்கப்புறம் இது மேலே ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துடலாம். நல்லா அந்த குழப்பு தன்மை போனோம்னா தான் நம்ம மசாலா சேர்க்கணும். நல்லா தான் இருக்கு அது. கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக இதில் உளுந்து. ஒரு 1/2 மணி நேரமாக இந்த அடுப்பு எரியுது. ஆனால் தீ பாருங்கள் எப்படி உரைக்குதுன்னு. இந்த தீக்கு அதில் மாற்றிடுறேன்ப்பா. பூண்டு வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து வாழைக்காய் புட்டுக்கு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வந்து ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடுவோம். வீடு எதில் சோஃபாவில் கட்டுவாங்க தண்ணி ஊற்றி. சோஃபா ஃபுல்லாக காலிங்க. அதனாலே இந்த சோஃபாவை நாங்கள் மாற்றாமல் வச்சிட்ருக்கோம். இன்னும் இவர் வந்து இந்த பாருங்க 1 பாட்டில் தண்ணி அதில் ஊற்றி வச்சுருக்காங்க. இதே வேலை தான் இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு போய் என்னென்ன பண்ண போகிறான்னு யோசிச்சுக்கிட்டு இன்னும் சொல்லலை. டென்ஷன் ஏறுது, ஆனால் கம்முன்னு இருக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. அவன் இதை பாருங்க மொத்த டாய்ஸையும் எடுத்து போட்டு வச்சுருக்காரு. இங்கே பாருங்க. அப்புறம் என்னது அது? ரூமா? அது மட்டும் தெரியுமே நல்லா. நாங்கள் இப்போல்லாம் வெளியே போனால் எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம் பாருங்கள், வெளியெல்லாம் போய் சுற்றக்கூடாது. அவருக்கு கார்லேயும் இருக்கக்கூடாது. அப்பா நம்ம இப்போ ரூமுக்கு போனோம், ஏன்னா ரூமுக்கு போனால் அவரை ஃப்ரீயாக விட்டுருவோம். நல்லா வளர்த்துவார். காருக்குள்ளே கொஞ்ச நேரம் கூட நான் அமைதியாக உட்கார முடியாது அவரால். இப்போல்லாம் டென்ஷன் ஆகிடுவார் அந்த காரில். அப்புறம் எப்போ ரூமுக்கு போகணுமா? இது வீடு தானே. உன் வீடு கட்டணுமா? சரி கட்டலாம். பாருங்க, மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த வாழைக்காவை இதில் கொட்டி இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டி விடணும். இது பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து இட்லி பொடி போட்டும் கொடுக்கலாம். அது இல்லை அப்படின்னா கொஞ்சமாக உங்கள் பிள்ளைங்க காரம் சாப்பிடணுன்னா கொஞ்சமாக கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவோம். இது எதுவுமே வேணாம் அப்படின்னா எஸ் அது மாதிரி அது மேலே ஊற்றி கூட நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒரு சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இது மேலே ஊற்றி பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சிங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நான் வந்து இப்போ இது மேலே தாளித்து கொட்ட போகிறேன். இதில் நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கிண்டி ரமேஷ் வந்து அதை தாளித்து கொட்ட போகிறேன்னு இவ்வளோத்தையும் சொல்லிட்டு தாளித்து கொட்ட போகிறேன்னு சொல்லிட்டு எப்பயுமே அப்படி தான் பண்ணுவாங்க. எல்லாம் அதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு கடைசியில் அந்த தாளித்து கொட்ட போகிறோன்னு ஒரு ஸ்டைலுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் இப்போ வேணான்னு நான் விட்டுட்டேன். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி சொரா பாருங்க. போட்டு மாதிரியே இருக்கு பாருங்க. அது வந்து சொல்லுது பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஐயோ கடவுளே. சேரன் கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கீரைக்கு வந்து பூண்டு ஒரு 10 பல்லு, ஒரு 5-6 மிளகா, காஞ்ச மிளகா. வா கீரை வந்து தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான். நெத்தியை கொஞ்சம் பாருங்க. அப்படியே போயிட்டு உள்ளே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. என்னடா அமைதியாக இருக்கேன்னு பார்த்தா உள்ளே ஒரு வேலை பார்த்துட்டாரு. என்னப்பா அது நெத்தியில் என்ன? சுறுசுறுப்பை பார்த்தா யாரோட சுறுசுறுப்பு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ எடுத்துட்டு இருக்கேன். எண்டு எடுக்கிறேன்னு சொன்னியா? எண்டு எடு, பேசு, நீ தான் பேசணும். வரீங்க வா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடைசல் பண்ணி, அப்புறம் கருணக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன், வாழைக்காய் புட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து யோகனுக்கு ஸ்பெஷல். ஆமாம், சூப்பரான இந்த ரெசிபிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், பாய். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஸ்கூலுக்கு போகிறான். அவனுக்கு வந்து எனக்கு எல்லாருமே விஷ் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தம்பியை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரமாக வீடியோ எடுக்க பார்த்துட்றோம். எடுத்தால் தம்பி வந்துடுவார். இல்லை அப்படின்னா அவர் வந்ததுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மாறி இருக்கோம். ஓகேங்களா? ஸோ தம்பிக்கெல்லாம் விஷ் பண்ணிவிடுங்க. ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள் காட்டுறோம். ஓகே, பாய்.